ஆக்கல, ஏதோ ஒரு ஆசிரியர் ஆக்கி விட்டுட்டு போயிருக்குது. சரிங்களா? அப்ப நம்மளைய அந்த கற்பனை உலகத்துக்கே கொண்டுட்டு போறவரு அந்த எழுத்தாளர் தான். எழுத்தாளரால மட்டும்தான் முடியும். அப்ப ஒருத்தர் எழுதி வச்சத படிக்க படிக்க ஒவ்வொருத்தர், இப்ப என்னுடைய வந்தியத்தேவன் ஒரு அழகா இருந்திருப்பார், அம்மா படிச்சிருக்கிறப்ப அவருடைய வந்தியத்தேவன் இன்னொரு ட்ரெஸ்ல அழகா இருந்திருப்பாரு. அப்ப நம்மளை கற்பனை உலகத்துக்கே கூட்டிக்கிட்டு போய் நம்மளை ரொம்ப மகிழ்ச்சி படுத்துறது எழுத்தாளர்கள் தான். இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம், ராமாயணம் மகாபாரதம் நம்மளுடைய கதைகள் எல்லாமே எழுதி வச்சனாலதான் நம்ம இன்னமும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். கம்பன் கழகம்லாம் வச்சு ஏதோ அதை ரொம்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறோம். அது எழுதி வச்சனாலதான், ஒரு எழுத்தாளரால எழுதி வச்சனாலதான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப எழுத்தாளர்கள் மிக மிக தேவை. ஒரு மொழிக்கு எழுத்தாளர்கள் ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்து நிகழ்கால என்ன, குடும்பத்துல என்ன பிரச்சனை வருது, சமுதாயத்துல என்ன பிரச்சனை வருது, அவனுடைய பொருளாதாரத்துல என்ன பிரச்சனை வருதுங்கிறத ரொம்ப அழகா கதைகள் மூலம் விளக்குறாங்க. அந்த கதையெல்லாம் படிச்சாங்கன்னா நிச்சயமா அந்த போதை பழக்கத்துல இருந்து வெளியில வந்துருவாங்க. இப்ப அம்மா அப்பாவை யாராவது பாத்துக்கிறாங்களா? வயதான முதியவர்களை அம்மா அப்பாவை பாத்துக்கிறாங்களா? கொண்டே முதியோர் இல்லத்துல தள்ளிடுறாங்க. அதுக்கு சுஜாதா ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் டெல்லியில வேலை பார்ப்பாரு, தம்பி சென்னையில வேலை பார்ப்பான். அம்மா அப்பாவை 6 மாசம் அண்ணன் வச்சுக்கணும், 6 மாசம் தம்பி வச்சுக்கணும். சுருக்கமாக தான் சொல்றேன் நான். இப்ப தம்பி கிட்ட இருக்கிறாரு, அம்மா அப்பா 2 பேரும் தம்பி கிட்ட சென்னையில இருக்கிறாங்க. 6 மாசம் முடிய போகுது, இன்னும் 4 நாள் இருக்கு. உடனே ஒய்ஃபு கேட்குறாங்க, இங்க பாருங்க 4 நாள் முடிய போகுது, உங்க அண்ணன்ட்ட சொல்லுங்க கூட்டிட்டு போக சொல்லி, வந்து இல்லாட்டி ட்ரெயின் ஏற்றி விடுங்க, டெல்லியில போய் இறங்கிக்குவாங்க, அவங்க வந்து இப்போ கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு இவங்க நொச்சரிக்கிறாங்க. உடனே தம்பி அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு, அண்ணே 6 மாசம் முடிய போகுது, வந்து அம்மா அப்பாவை கூட்டி போறீங்களாண்ணே, இல்லை நான் ட்ரெயின் ஏற்றி விடவானே அப்படின்னு. அண்ணன் சொல்றாரு, தம்பி ஒரு 20 நாள் வச்சுக்க முடியுமா அம்மாவை? எனக்கு வந்து லண்டன்ல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க, என் மனைவியும் கூட வரணும்னு ஆசைப்படுறா, நாங்கள் அப்படியே ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு அப்படியே லண்டனை சுற்றி பார்த்துட்டு வருவோம்ல, ஒரு 20 நாள் மட்டும் வச்சுக்க தம்பி, நான் வந்து கூட்டிக்கிறேன் அம்மாவை அப்படிங்கிறான். அதான் மனைவி கிட்ட சொல்றான், ஒரு 20 நாள் நம்ம அம்மா அப்பாவை வச்சுக்கலாம், அண்ணன் டெல்லி போறான், இது லண்டன் போறானா அப்படின்னு. மனைவி ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதெல்லாம் முடியாதுங்க, லண்டன் போனா அம்மா அப்பாவையும் கூட்டி போக சொல்லுங்க, என்னாலெல்லாம் 1 நாள் கூட அதிகமா வச்சுக்க முடியாது அப்படின்றாங்க. சரி, இதை எப்படா சொல்றது அண்ணன்ட்ட அப்படின்னு சொல்லி அவர் தவிப்போட தம்பி இருக்கிறார். சரி நாளைக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு. அன்னைக்கு நைட்டே ஒரு வக்கீல் வர்றார், வீட்டுக்கு வந்து சொல்றாரு, சார் உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, உங்க அப்பா ஒரு கேஸ் போட்டிருந்தார், வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, அப்படி என்னென்ன செய்யணும் எல்லாம் இதெல்லாம் கேட்டுக்கிறாரு. கேட்டுக்கிட்டு அண்ணனுக்கு போன் அடிக்கிறார், அண்ணே நான் அம்மாவை ஒரு 2 மாசம் கூட நான் வச்சுக்கிறேன்னு, நீங்க லண்டன் போயிட்டு வாங்க அப்படின்னு. அதை அந்த எழுத்தாளர் நமக்கு சொல்றாரு. இந்த கதையை படிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? பணத்தை பிரதானமா நினைக்க கூடாது, அம்மா அப்பா தான் பிரதானம் அப்படின்னு நினைக்கணும், திருந்திக்கணும். அதுல ஒரு ரோபோட் செய்யற ஒரு விஞ்ஞானி இருப்பான், அவனுக்கு ஒரு காதலி இருப்பான். இந்த ரோபோட் செய்யற விஞ்ஞானி என்ன செய்வான்? ஒரு ரோபோட்டை செஞ்சிருவான், செஞ்சுட்டு அதுக்கு மனிதனுக்கு இருக்கிற எல்லா உணர்வுகளையும் கொடுத்துருவான். இப்ப இந்த காதலி வந்து என்ன செய்வான்? நம்ம கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துவா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், எங்க வீட்டுல வேற பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறாங்க அப்படின்னு. இவன் சொல்லுவான், என்னுடைய ஆராய்ச்சி மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேருக்கும் அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீ வந்து ஒத்துழை எனக்கு அப்படிம்பா. சரி என்ன செய்யணும் சொல்லு அப்படிம்பா. என்னுடைய ரோபோட்டை அங்க பெட்ல படுக்க வச்சிருக்கிற, நீ போய் பக்கத்துல உட்காரு,
ஒரு பெண் பக்கத்துல இருக்கிறப்ப என்னுடைய ஆண் ரோபோட்டுக்கு என்னென்ன மனிதனுக்கு வர்ற உணர்ச்சிகள்லாம் வருதான்னு நான் டெஸ்ட் பண்றேன், சிஸ்டத்துல உட்காந்து நான் டெஸ்ட் பண்றேன் அப்படின்பா. இவன் வந்து முதல்ல தயங்குவான். இவன் சொல்லுவான், ஏய் ரோபோட்டு தானேப்பா அது, எனக்காக ஒரு உதவி செய்ய மாட்டியா, நீ வேற பொண்ணுங்களை போய் நான் கூப்பிட முடியுமா அப்படின்னு. சரின்னு இவளும் போய் உட்காருவா. பக்கத்துல உட்காந்து நெத்தியை தடவுவா, நெஞ்ச தடவுவா, கையை பிடிப்பா, எல்லாம் செய்வான். அப்ப மனுஷங்களுக்கு என்னென்ன மனுஷனுக்கு இருக்கிற எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது அதுக்கும். நான் என்னோட கண்டுபிடிப்பு வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலியை போய் கட்டி பிடிச்சி நன்றி சொல்லுவான். நீ எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிமா. அந்த ரோபோட்டை எந்திரிச்சு உக்காந்து பின்னாடி ஒரு ராடு இருக்கும், பெரிய ராடு, அதை எடுத்து இவனை அடிச்சு கொன்னுரும். இது ஒரு பக்க கதையாக நான் படித்த சுஜாதாவுடைய கதை. இன்னைக்கு என்ன இருக்கு, ஏஐ அதை விட அட்வான்ஸு எவ்வளோலாம் சொல்றாங்க. இப்போ தீர்க்கதரிசியா இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது, கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது மேலும் 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 வளர்ந்து நம்மளுடைய நம்மை கட்டுப்படுத்தக்கூடியதாக வரும் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? அப்ப எழுத்தாளர் முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியவர், முக்காலத்திலேயே அவர் நின்று நமக்கு எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர், கற்பனை உலகத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போகக்கூடியவர். அடுத்து இந்த சமுதாயத்தில் நடக்கிற அவலங்களை எல்லாம் எடுத்து கூறக்கூடியவர். அந்த அவலங்களை எல்லாம் எடுத்து கூறி மக்களே கொஞ்சம் திருந்துங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் எழுத்தாளர் தான். அதுக்கு ஒரு உதாரணம் ஜெயமோகனுடைய யானை டாக்டர். அந்த கதை எல்லாம் ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு அங்கே இங்கே யானை இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகிறாங்க, எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க, அது கண்ணாடி பாட்டில் தூக்கி போட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த யானை நடந்து நடந்து அந்த கண்ணாடி பாட்டில் காலில் குத்தி அதோடைய அந்த யானை நடக்க நடக்க அந்த கண்ணாடி பாட்டில் உள்ளுக்கு போய் சீல் பிடிச்சி அந்த யானையால் நடக்கவே முடியாமல் படுத்துரும், உணவே இல்லாமல் அப்படியே செத்துரும். இதை பார்த்த அந்த ஒரு டாக்டரு, அவர் வந்து விலங்குகளோட டாக்டர், அவர் போய் அந்த படுத்திருக்கிற யானைக்கு எல்லாம் அவர் போய் அந்த யானைக்கு மயக்க ஊசியை கொடுத்து கிழிச்சு அது உள்ளர இருக்கிற கண்ணாடி துண்டுகளை எடுத்துட்டு மருந்து போட்டு கட்டி அதுக்கு வைத்தியம் பண்ணி அதை சரி பண்ணுவார். அந்த கதை அதுதான் அந்த கதை. இந்த கதையை படிச்சுட்டாவது நம்ம இது மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு போகிறவங்க பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரணும். அந்த சுற்றுலா தலத்தை சுற்றுலா தலமாகவே வச்சுருக்கணும், குப்பை தொட்டியாக மாற்றாமல். இப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு எழுத்தாளர்களை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த எழுத்தாளர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஒரு எழுத்தாளன் என்பவன் தன்னலமற்றவன். பின்னாடி இதை படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா என்ன செய்வாங்க அதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. திருவள்ளுவர் நமக்கு திருக்குறளை எழுதினப்ப இதை எல்லாரும் படிக்கணும், இதன்படி நடக்கணும், பல மொழியில மொழிபெயர்க்கணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சா எழுதினாரு? இல்லை, தன்னுடைய வேலை இது, சமுதாயத்துக்கு நான் இதை சொல்லணும், கேட்குறவங்க கேட்கட்டும், படிக்கிறவங்க படிக்கட்டும், பின்பற்றுறவங்க பின்பற்றட்டும். அதாவது எழுத்தாளன் என்பவன் தன் எல்லாத்தையும் கடந்த ஒரு கடவுள் மாதிரி தான். நான் சொல்கிறத சொல்கிறேன், நீ பின்பற்றினா பின்பற்று, இல்லாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் மாதிரி தான் அவர். ஒருத்தன் பசியோடு உட்காந்துருப்பான், அப்படியே பசியில் துடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போதைக்கு வந்து ஒரு உணவு பட்டணம் கொடுப்பான், அவன் முகமெல்லாம் மலரும், அந்த உணவை சாப்பிடுவான், பசி மறந்தோன்னே தூங்கிடுவான். ஆனால் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு எழுத்தாளன் தூங்க மாட்டான். அவனோட பசியையும் அவனோட பசி துறந்த பின்னாடி அவனுடைய தூக்கத்தையும் தன்னுடைய எழுத்துல கொண்டு வந்து இந்த பசி என்பது ஒருவனுடையது அல்ல, இந்த உலகத்தினுடையது அப்படின்னு உலகத்துல எல்லாருக்கும் சொல்லுவான். அவன் தான் எழுத்தாளன். எனவே எழுத்தாளன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுத்தாளர்கள் இருக்கணும், எழுத்தாளர்கள் தான் வருங்கால தமிழ் மொழி இருந்துகிட்டு இருக்கிறதுக்கே காரணமே எழுத்தாளர்கள் தான். சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டு கதையெல்லாம் எப்படி பயண கட்டுரைகள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். யுவான் சுவாங் பாகியான் இவங்கெல்லாம் எழுதின பயண கட்டுரைகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியும் இன்னும் வருங்காலத்துல பயண கட்டுரை எழுத, எதிர்காலத்தை தீர்க்க தரிசனமா சொல்ல, சமகாலத்தை சொல்ல எழுத்தாளர்கள் வர வேண்டும், நிறைய எழுத்தாளர்கள் வர வேண்டும், சுயநலமில்லாத எழுத்தாளர்கள் வர வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. மல்லிகா அவர்கள் மிக சிறந்த முறையில் அவருக்கே உரிய அழகான நடையில் பேசி முடித்தார்கள். எழுத்தாளர்கள் வேண்டும், அது யாரும் இல்லாமல் சொல்ல முடியாது. அவர்கள் சொன்னார்கள், சிவசங்கரி அம்மையார் அவர்கள் மிக சிறந்த எழுத்தாளர், என்னோடு நன்றாக பழகுகின்றவர், சென்னையில் தான் இருக்கிறார்.
போன வாரம் அவர்களுக்கு ஒரு பெரிய விழா நாங்கள் நடத்தி காட்டினோம். அந்த அம்மையாருடைய